நீங்க மசூதிக்கு போறீங்க. ஆனா இதுமே என் ஃப்ரெண்டு வந்து அவங்க மட்டும் மசூதிக்கு போறாங்க. வாடா மசூதிக்கு போய் தொழுலாம் நீங்க யாரும் சொன்னதில்லை. ரெண்டாவது நீங்க வந்து கோயிலுக்கு வரதில்லை. நாங்க கூப்பிட்டாதான் நீங்க வரணும் அவசியம் இல்லை. உங்க இது வந்து சுதந்திர நாடு, எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்கு. இப்போ மயிலாப்பூர்ல அங்க முஸ்லீமும் வராங்க. அதே மாதிரி ஸ்டாண்டிங்ல வந்து ஒரு மசூதி ஒன்று இருக்கு, அதுலயும் எல்லாரும் இருக்காங்க. இது வந்து நம்மளா வந்து கான்வெர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம தீவிரவாதி துப்பாக்கி படம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து தீவிரவாதிலாம் இல்லை, எல்லாரும் மனுஷன் தான், எல்லாரும் இறைவன் இருக்காரு. என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, அவரை நான் கோயிலுக்கு அழைக்கிறேன். அவர் என்னை பள்ளிவாசலுக்கு மசூதிகளுக்கு அழைப்பதில்லை. நாங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. தாராளமா வாங்க, நாங்க அழைக்கிறோம், வாங்க எங்க பள்ளிவாசலுக்கு வாங்க. முஸ்லிம்களின் தொழுகை முறையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? எங்க பள்ளிவாசலுக்கு வாங்க. முஸ்லிம்கள் என்ன எப்படி பிரேயர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? வாங்க. வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை எப்படி முஸ்லிம்கள் நிறைவேற்றுகிறார்கள் அதை எங்க பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்கணும்னு விரும்புறீங்களா? வாங்க, வெள்ளிக்கிழமை உங்களை அழைக்கிறோம். எங்கள் அருகாமையில் உட்கார்ந்து எங்களுடைய வழிபாட்டு முறை என்ன, எங்களுடைய பிரச்சாரம் என்ன, எல்லாவற்றையும் நீங்கள் கேட்பதற்கும் எல்லாவற்றையும் எங்கள் அருகிலிருந்து பார்ப்பதற்கும் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பா இருக்கும். தாராளமாக நீங்கள் விரும்பிய நேரங்களில் எல்லாம் எங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம். இந்த நிகழ்வின் உண்டாகவே உங்களுக்கு எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வருகை தருவதற்கு உண்டான அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம். தாராளமா வாங்க. எங்களோட சேர்ந்து தொழுகணுங்கிற அவசியம்லாம் கூட இல்லை. நாங்க தொழுகும்போது நீங்க ஓரமா கூட நீங்க ஒதுக்கலாம், தொழாமல் கூட அமர்ந்து கொள்ளலாம். எங்கள் தொழுகை முறையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலோ, அல்லது நாங்கள் பள்ளிவாசலுக்குள் எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்க உங்களை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போறோம். அதுல எந்த தடையும் இல்லை. முஸ்லிம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது என்று குர்ஆன் சொல்லவில்லை. முஸ்லிம் அல்லாதவர்கள் குர்ஆனை வாசிக்க கூடாது என்று குர்ஆன் சொல்லவில்லை. சொல்ல போனால் இந்த குர்ஆன் என்பது ஹுதல் லின்னாஸ், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமானது. அனைவருக்கும் இந்த குர்ஆன் சென்று போய் சேர வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அனைவரும் இதை படிக்க வேண்டும். அனைவருக்குமான வழிகாட்டல் இந்த குர்ஆனில் அடங்கியிருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் மட்டுமான வழிகாட்டல் மட்டுமல்ல, இவ்வுலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான வழிகாட்டல் இந்த குர்ஆனில் அடங்கியிருக்கிறது. அனைவரும் இந்த குர்ஆனை வாசித்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் குர்ஆனின் விருப்பம். ஆகையினால் முஸ்லிம் அல்லாதவர்கள் குர்ஆனை படிக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தரலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்றெல்லாம் எந்த சட்டமும் இல்லை. இதையும் நாம இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்த சகோதரர் அவங்க சொன்னாங்க, சரி நீங்க எங்களை பள்ளிவாசலுக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க, விடுங்க, எங்க கோயிலுக்கு நீங்க வரலாம்ல, வர வேண்டியது தானே, நாங்க பள்ளிவாசலுக்கு அழைத்து விட்டோம். ஆண்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர விரும்பினால் வாங்க, எங்க பள்ளியில் நாங்க அனுமதி தரோம், அது விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்த சகோதரர் அவங்க சொல்றாங்க, நாங்க கூப்பிடணும்னா ஏன் பாக்குறீங்க, கூப்பிடாம வாங்க, எங்க கோயிலுக்கு வாங்க. நீங்களா சும்மா ஒரு சினிமாவை மட்டும் சொல்லி வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள்னா அப்படி முஸ்லிம்கள்னா இப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தில் இருப்பது சரியில்லை. நாங்கள் அழைக்காமலேயே எங்கள் கோயில்களுக்கு நீங்கள் வருகை தர வேண்டும், அதில் என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாங்க. வரணுங்கிறத எங்க ஆசை. சகோதரர்கள் கேட்பதை போல கோயிலுக்கு நாங்கள் வரலாம், வந்து பார்வையிடலாம். சர்ச்சுகளுக்கு நாங்கள் செல்லலாம், அங்கு சென்று அவர்களின் வழிபாட்டு முறையை பார்வையிடலாம், அவர்களோடு அளவலாவலாம், பேசலாம், அவர்களின் நம்பிக்கை குறித்து கேள்வி கேட்கலாம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆசை.